வணக்கம் மக்களே, நான் உங்கள் பல்லவதேசம் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில திமுக நேரடியாக இங்க போட்டி போடுறாங்க. அதிமுக கூட்டணியில பாமக இங்க வந்து போட்டி போடுறாங்க. இங்க நாம் தமிழர் கட்சி சார்பா பாத்தீங்கன்னா சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டி போடுறாங்க. இங்க வந்து டிவிகே சார்பா பாத்தீங்கன்னா பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டி போடுறாங்க. இங்க வந்து டிஎம்கே சார்பா பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நபரும் அதிமுக கூட்டணியில பாமக சார்பா KN சேகர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டி போடுறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 2021 தேர்தலில் டிஎம்கே சார்பா போட்டி போட்ட சாமு ஜோசப் சாமுவேல் அப்படிங்கிற நபர் வந்து 42,146 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு. கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியா தான் பார்க்கப்படுது. அவர் எதிர்த்து போட்டி போட்ட அதிமுக அலெக்சாண்டர் வந்து 72,408 வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 22,071 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. கண்டிப்பா இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனை தான் பார்க்கப்படுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த தடவை 2026 தான் அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகுமான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அங்க வந்து விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் பார்த்தா இந்த இடத்துல வாங்கின வாக்குகள் 22,320 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தை வந்து ஒரு நல்ல ஒரு கெயின்லாம் இருந்தது, நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தது. ஆனா கமல்ஹாசன் அவருக்கு வந்து திமுகவோட கொத்தடிமையா ஆனதால அந்த வாக்குகள் அனைமே மறுபடியும் இந்த மக்கள் நீதி மையத்துக்கு கிடைக்குமா பார்த்தா கிடைக்கிறதுக்கே இல்லை. இப்ப மறுபடியும் அந்த இந்த சூழ்நிலையில வந்து மக்கள் நீதி மையம் அவங்க நின்று இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாக்கு பெர்சன்டேஜ் பார்த்தா வெறும் 3,000 கீழே தான் போகும். அந்த அளவுக்கு தான் மக்கள் நீதி மையத்தோட நிலைமை இருக்குன்னு நம்ம சொல்லியாக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து அமமுக தனித்து போட்டிட்டு 2,631 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்ப வந்து நம்ம கள நிலவரம் வந்து கண்டிப்பா பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட் வேட்பாளர் பத்தி பேச ஆகணும். இங்க வந்து பாமக சார்பா பாத்தீங்கன்னா KN சேகர் அவர்கள் வந்து போட்டி போட்டாரு. இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவர் வந்து அம்பத்தூர் நகர்மன்ற சேர்மனாவே இருந்திருக்காரு, நகர்மன்ற தலைவரா இருந்திருக்காரு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதனால அந்த அம்பத்தூர் தொகுதியை பத்தி நல்லாவே தெரிஞ்ச ஒரு நபரை தான் பார்க்கப்படுகிறது. இங்க வந்து 2016 பாமக தனித்து போட்டியிட்டு இதே KN சேகர் அவர்கள் தான் போட்டி போட்டாங்க. 16,635 வாக்குகள் தான் வாங்கியிருந்தாரு. கண்டிப்பா ஒரு நல்ல வாக்கா தான் பார்க்கப்பட்டது அந்த டைம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக சார்பா பாத்தீங்கன்னா பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டி போடுறாங்க. பூர்ணிமாவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரவுண்ட் லெவலு அந்த பாலிடிக்ஸ் பார்த்தா நல்லாவே இருக்கு. திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பும் நல்லாவே இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தா இங்க வந்து பாமக சார்பா போட்டி போற KN சேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் அதிமுகவோட சார்ந்த அலெக்சாண்டர் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் தராதான் சொல்ல முடியும். அந்த கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்புங்கிறது பாமகவுக்கும் 100% வந்து இங்க அதிகமாவே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சேர்மனா இருந்ததால KN சேகர் அவர்கள் தொகுதி மக்களுக்கு வந்து நிறைய நல்லாவே செஞ்சிருக்காரு. அது ஒரு ஃபேஸ் வேல்யூ பார்த்தா KN சேகருக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. கூட்டணி கட்சிகளோட அபிரிதமான ஒரு சப்போர்ட் பாத்தீங்கன்னா மாம்பழமும் பார்த்தா இங்க வந்து திமுகவுக்கு ஈடு கொடுத்து மிகப்பெரிய அளவுல ஒரு களத்துல முன்னேறிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லியாக்கணும். அது மட்டும் இல்லாம விஜயோட வருகை பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல வந்து திமுகவுக்கு அதிக அளவுல வாக்கு வங்கி எப்பவுமே இருக்கும். அது வாக்கு வங்கி திமுகவோட வாக்கு வங்கி இந்த தடவை சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லியாக்கணும். அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல அதிக அளவு வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்ற தேர்தலில் வந்து திமுகவுக்கு மொத்தமா விழுந்த கிறிஸ்டின் வாக்குகள், முஸ்லிம் வாக்குகள், தலித் சமூகத்தின் வாக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தடவை விஜய் அவர்கள் பிரிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். ஏன்னா கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸும் அதுதான் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் பாத்தீங்கன்னா இந்த போன தடவை 22,701 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இந்த தடவை அந்த வாக்குகள் அவங்க வாங்குவாங்க பார்த்தா மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறி தான். அந்த வாக்குகளும் விஜய்க்கு போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்குதான் நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் பாமகவும் கடுமையான ஒரு போட்டி தான் நிலவுது. இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த் முன்னேறிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த பூர்ணிமா அவர்கள் வந்து களத்துல கொஞ்சம் முன்னாடி தான் இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து கடைசி நேரத்துல வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் மாறலாம். கண்டிப்பா விஜயோட வருகை வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா தேர்தல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த தொகுதியை பத்தி நம்ம மறுபடியும் பேசுவோம். ஏன்னா அம்பத்தூர் தொகுதி இன்னும் நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பேருமே வந்து சரிசமமான பலத்தில் தான் இருக்காங்க. கடைசி நேர விட்டமின் பா வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விட்டமின் பா வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து யார் கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா KN சேகரும் சரி, திமுகவும் சரி, கண்டிப்பா இதுல வந்து அதாவது அம்பத்தூர் தொகுதி மக்களோட கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போயிட்டு வேலை செஞ்சவங்க அது ரெண்டு பேருமே. அதனால இந்த தொகுதி வந்து கடைசி நேரத்துல எப்படி வேணாலும் ரிசல்ட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரண்டு பேருக்குமே திமுகவும் சரி பாமகவும் சரி கடும் மோதல தான் இருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும்.
கண்டிப்பா இந்த தொகுதி இப்போதைக்கு இழுபறியில தான் இருக்கு. நன்றி, வணக்கம் மக்கள்.